வணக்கம் பிரவீன். அதாவது தூத்துக்குடியில இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய தேர்தல் பிரச்சாரம் இப்பொழுது சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த 26ஆம் தேதி, அதாவது திமுகவின் மகளிரணி துணை பொதுச் செயலாளர், மகளிரணியுடைய பொதுச் செயலாளர் தூத்துக்குடியினுடைய ஏற்கனவே எம்பியாக பதவி வைத்து வருகின்ற கனிமொழி கருணாநிதி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். அந்த வேட்புமனுக்கள் அனைத்தும், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் மொத்தம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் 53 வேட்புமனுக்கள் வந்துள்ளது. 43 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த மனுவில் ஒன்றுதான் கனிமொழி அவர்களின் மனுவும் ஒன்று. அந்த வேட்புமனு இன்று ஏற்கப்பட்டுள்ளது. அந்த மனுவில் அவங்க பல்வேறு தகவல்கள், அதாவது அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்கள் போன்ற பல்வேறு தகவல்கள் அவர்களை தெரிவித்திருந்தார்கள். அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் லட்சுமிபதி அவர்கள் அந்த வேட்புமனுவை ஏற்பதாக அறிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வெளியேறி சென்றார்கள். இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் இப்பொழுது 43 வேட்பாளர்கள் இப்பொழுது களத்தில் இருக்கின்றார்கள். 53 வேட்புமனுக்கள் வந்துள்ளது. இதன்படி பார்த்தால் நமக்கு அதாவது அனைவரும் இதில் யாரும் வாபஸ் பெறாமல் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் என்றால் 3 மிஷின்கள் வரைக்கும் வைத்துதான் அதை செய்ய வேண்டியது வரும். ஆனால் இப்பொழுது இன்னும் வேட்புமனு பரிசீலனை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பத்திரிகையாளர்கள் முதலில் ஆரம்பிக்கும் போது உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். இப்பொழுது யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. முதல் 5 நிமிடங்கள் மட்டும் செய்தி புகைப்படம் எடுப்பதற்காக உள்ளே அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது அனைவரும் வெளியே காத்திருக்கின்றோம். இது முடிந்த பிறகுதான் எத்தனை மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எத்தனை நிராகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவல்கள் தெரிய வரும். இப்பொழுது முக்கிய கட்சிகளான திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி, தமாக வேட்பாளருடைய மனுக்கள் இவை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இதுபோக மற்ற சுயேட்சைகள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, எவையெல்லாம் நிராகரிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்த தகவல்கள் வெளியே வரும். அதனை தொடர்ந்துதான் நமக்கு மொத்தம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பேர் போட்டியிடுகிறார்கள், எவ்வளவு நபர்கள் வருகிறார்கள், அதன் அடிப்படையில் எத்தனை மிஷின்கள் வைத்து அந்த தேர்தலை நடத்தப் போகிறார்கள் என்பது குறித்த தகவல்கள் தெரிய வரும். இப்போதைக்கு சொல்ல போனால் ஒரு ஸ்டார் வேல்யூ தொகுதி என்று எடுத்துக்கொண்டால் தூத்துக்குடியாக விளங்கி வருகிறது. ஏனென்றால் திமுக மகளிரணி தலைவி மற்றும் தூத்துக்குடி தமிழக முதல்வருடைய தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்கள் போட்டியிடுகின்ற ஒரு தொகுதியாக இருப்பதால் தமிழக மக்கள் அனைவருடைய கவனமும் இங்கே இருக்கின்றது. அரசு அதிகாரிகளும், அதாவது அப்சர்வர் 2 செலவின பார்வையாளர்கள் வந்துள்ளார்கள், பொது பார்வையாளர் ஒருவர் வந்துள்ளார், போலீஸ் அப்சர்வர் ஒருத்தர் வந்துள்ளார். இப்படியாக அப்சர்வர்களும் அனைவரும் முழுமையாக கண்காணித்து வருகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தூத்துக்குடியில் அந்த தேர்தல் பணியானது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. பிரவீன்.